நான் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி சாத்தனூருங்கிற இடம், திருவிடைமருதூருக்கு பக்கம், தஞ்சாவூர் மாவட்டம், அங்கே திருமூலர் குரு பூஜையில் போய் நான் பேசுகிறேன். திமுகவில் இருந்தால் பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்னா திருமூலரை வாசித்தவனா, அண்ணா வாசித்து தான் திமுகவினுடைய கொள்கையில் ஒன்றை குலம் ஒருவனை தேவன்னு சேர்த்தார். திருமூலர் வார்த்தை அது திருமூலர் சொன்னதுன்னு பல பேருக்கு தெரியாது, அண்ணா சொன்னதுன்னு தான் தெரியும். அது மாதிரி ஆகாயமளாவிய கோபுரம் கொண்ட பெரிய கோவில்களுக்கு பக்தர்கள் படையெடுத்து போய் இறைவனுக்கு என்னெல்லாமோ கொண்டு காணிக்கை செலுத்துகிறார்கள். திருமூலர் சொல்கிறார், நீ போய் கோவிலுக்கு போய் இப்படி காணிக்கை செலுத்துவதனால உனக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை, நீ அதை ஏதும் இல்லாத தெருவில் நிராகரிக்கப்பட்டு கிடக்கிற ஒருவனுக்கு இதை கொடுத்தேன்னு சொன்னா இவனுக்கு கொடுக்கறது அவனுக்கு போய் சேர்ந்துரும். நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியில் படமாடும் கோயில் பகர்வதற்காமன்னு திருமூலர் சொன்னதை அண்ணா சரியாக உள்வாங்கி கொண்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு சொன்னார். இதை அந்த விழாவில் நான் பேசினேன். திமுகவில் இருந்தால் பேச முடியாது. நான் ஒரு 13 நாள் விராலிமலையில் பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவாற்றினேன். திமுகவில் இருந்தால் பேச முடியாது. ஏன்னா இயக்கம் தாண்டி எல்லா தமிழ் இலக்கியங்களையும் பேசி பதிவு செய்துவிட்டு சாகணும்னு எனக்கு ஆசை. நான் திருமுதுகுன்றம் என்கிற விருத்தாசத்தில் 10 நாள் சிலப்பதிகாரம் தொடர் சொற்பொழிவாற்றியிருக்கேன். 13 நாள் பெரிய புராணம் பேசியிருக்கேன். புத்தக திருவிழாவில், சென்னை புத்தக திருவிழாவில் பேசும் பொழுது என்ன தலைப்புன்னு கேட்டதை 8இல் 1, 10இல் 1ன்னு சொன்னேன். அவங்களுக்கே புரியல, என்ன பேச போறீங்க, எங்க விடுகதை மாதிரி இருக்குன்னு. 10இல் 1 தலைப்பு நான் பேசும்போது பாருங்க அப்படின்னு. நான் அன்றைக்கி 10இல் 1ன்னு தலைப்பை எடுத்து வச்சுட்டு 10 பாட்டில் ஒரு பாட்டு நெடுநல் வாடை அதை பற்றி பேசுகிறேன்.